الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. நினைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் சிறப்பான இடத்திலே கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே நான் உங்கள் முன்பு அஹ்லு சுன்னாவின் கொள்கையும் அவர்கள் சென்ற பாதையும் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை கூற கடமைப்பட்டுள்ளேன். இந்த தலைப்புல போறதுக்கு முன்னாடி அஹ்லு சுன்னானா என்ன என்று நாம் அறிய வேண்டும். நம்ம பகுதியில தௌஹீத் பேசக்கூடிய மக்கள் மத்தியில இந்த வார்த்தை அறியப்பட்ட ஒரு வார்த்தை சுன்ன ஜமாத் என்று ஒரு கூட்டம் இருக்கு. யாருன்னா தௌஹீத்ல இல்லையோ அவங்கள சுன்ன ஜமாத் என்கின்ற பெயரை நாம் வழங்கி வச்சிருக்கோம். உண்மையிலே இந்த சுன்ன ஜமாத் என்பவர்கள் யாரு? இந்த வார்த்தை இந்த சுன்ன ஜமாத் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது, இது யாரை குறிப்பிடறதுக்கு பயன்படுத்தப்பட்டது என்பதை குறித்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா, இஸ்லாமிய நூல்களை நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய நூல்கள் அரபியில அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் உள்ள நூல்கள் எழுதப்படுது. அதுல அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை, அஹ்லு சுன்னாவுடைய அக்கீதா, அஹ்லு சுன்னாவுடைய மன்ஹஜ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இந்த அஹ்லு சுன்னானா யாரு, இந்த சுன்ன ஜமாத்னா யாரு என்று நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இது குறித்து பாருங்க, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ அரபியில இந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் நாம தனித்தனியா பார்க்கணும். அஹ்லு என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சொந்தக்காரர்கள், உரிமையாளர்கள், குடும்பத்தார்கள் என்று பொருள். அஹ்லு என்ற வார்த்தைக்கு அரபியில குடும்பத்தார்கள், உரிமையாளர்கள், சொந்தக்காரர்கள் என்று அர்த்தம். அஸ்ஸுன்னா என்ற வார்த்தைக்கு அரபி அகராதியில என்ன அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா, அரபியில சன்ன யசின்னு சன்ன யசுன்னு, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா பய்யனஹு, அதாவது ஒன்றை தெளிவாக்குவது அர்த்தம். அகராதியில நம்ம சுன்னான்ற வார்த்தை யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்னா தெளிவாக்குவது, தெளிவுபடுத்துவதுன்னு அர்த்தம். அகராதியில அரபியில டிக்ஷனரி நீங்க போய் பார்த்தீங்கன்னா சுன்னான்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கும், தெளிவுபடுத்துவது என்று அர்த்தம். அடுத்து சுன்னா என்கின்ற வார்த்தைக்கு அரபி மொழியில இரண்டாவது அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன, ஐத்தரீகத்து வஸ்ஸீரத்து, அதாவது வழிமுறை என்று அர்த்தம். சுன்னா என்றால் வழிமுறை என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொன்னாங்க பாருங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா வமன் சன்ன சுன்னத்தன் ஸய்யிஅத்தன் ஃபலஹு உஸ்ருஹா வ உஸ்ரு மன் அமில பிஹா. யார் ஒருவர் அழகான ஒரு வழிமுறையை மக்களுக்கு எடுத்து சொன்னார்னா அவருக்கு அதுக்கான எடுத்து சொன்னதற்கான நன்மை கிடைக்கும். யாரெல்லாம் அதை செயல்படுத்தினாங்களோ அதுல இருந்து ஒரு நன்மை அவங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்போ சுன்னா என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வழிமுறை என்ற அர்த்தம். சுன்னா என்ற வார்த்தைக்கு வழிமுறை என்கின்ற அர்த்தம் இருக்கிறது நம்ம பார்க்கணும். அடுத்து பாருங்க, சுன்னான்ற வார்த்தைக்கு இந்த ஒரு அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கு அகராதியில. அல்-ஆதத்து ஸாபிதா, அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட பழக்க வழக்கங்கள். சுன்னான்ற வார்த்தைக்கு பழக்க வழக்கத்துக்கும் அகராதியில சொல்லப்படும். அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்றான், வலா தஜிது லி சுன்னத்தினா தஹ்வீலா, நம்முடைய அந்த பழக்க வழக்கத்தில் எவ்விதமான மாற்றமும் ஏற்படாது அல்லாஹ் சொல்றான், பார்க்க மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ சுன்னான்ற வார்த்தைக்கு மூணு அர்த்தம் பார்த்தோம். என்னென்ன அர்த்தம் பார்த்தோம்? தெளிவுபடுத்துறதுன்னு ஒரு அர்த்தம், வழிமுறை ஒரு அர்த்தம், ரெண்டாவது, மூணாவது பழக்க வழக்கம் ஒரு அர்த்தம். இதுதான்
சுன்னா என்ற வார்த்தைக்கு அகராதியில அர்த்தம். இஸ்லாமிய வழக்கில சுன்னா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய வழக்கு அது என்ன இஸ்லாமிய வழக்கு? உதாரணத்துக்கு தொழுகையை குறிப்பதற்கு நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? அரபியில என்ன வார்த்தை? அஸ்ஸலா, ஸலாத் என்ற வார்த்தை நம்ம பயன்படுத்தும். அதுக்கு அகராதியில் என்ன அர்த்தம்னா துவா. அதுக்கு அகராதியில் என்ன அர்த்தம்? துவா, பிரார்த்தனைன்னு அர்த்தம். இஸ்லாமிய மார்க்கத்துல சலாத் என்ற வார்த்தை பயன்படுத்த, சலா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட அங்கே என்ன அர்த்தம்? தொழுகை, நாம் தொழுகக்கூடிய தொழுகை அர்த்தம். அது மாதிரிதான் இந்த இடத்துல சுன்னான்ற வார்த்தைக்கு இஸ்லாமிய மரபுல, இஸ்லாமிய வழக்கில் என்னென்ன அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா நிறைய அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு அர்த்தம் பாருங்க, சுன்னா என்று சொன்னால் அகராதி நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு என்ன அர்த்தம். ரெண்டாவது, சுன்னான்ற வார்த்தை ஃபிக் என்ற ஒரு துறை இருக்கு. இஸ்லாமிய மார்க்கத்துல ஃபிக் என்கின்ற ஒரு துறை இருக்கு. கேக்குதா? கேக்குதா பின்னாடி? சுன்னான்ற வார்த்தைக்கு ஃபிக் என்ற ஒரு துறை இருக்கு. ஃபிக்னா என்ன? குர்ஆனையும் ஹதீஸையும் அமல் சார்ந்த அம்சங்கள்ல எப்படி நம்ம செயல்படுத்துன்ற விஷயங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதனுடைய சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் தான் ஃபிக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஜக்காத் சம்பந்தமான ஃபிக்கு, தொழுகை சம்பந்தமான ஃபிக்கு என்று நம்ம சொல்லும் பாருங்க, அதுக்கு பேர் தான் ஃபிக். ஃபிக் என்ற பாடத்துல சுன்னான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று பாத்தீங்கன்னா, அல் முஸ்தஹப், அல் மந்து. ஃபிக் என்ற பாடத்துல நீங்க சுன்னான்ற வார்த்தையை பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு? கடமை அல்லாத விஷயத்துக்கு சொல்லப்படும். உதாரணத்திற்கு நாம சொல்றோம் மிஸ்வாக் செய்யறது சுன்னா என்று சொல்லுவோம். மிஸ்வாக் செய்யறது சுன்னத்துன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மிஸ்வாக் செய்யறது கடமையான விஷயம் கிடையாது. அது என்ன? கடமை அல்லாத விரும்பத்தக்க ஒரு அம்சம். அப்ப சுன்னா என்று சொன்னால் இஸ்லாமிய வழக்கில் பல அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபிக்கு பாடத்துல சுன்னா என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? கடமை அல்லாத விஷயம். நம்ம மக்கள் என்ன விளங்கிட்டாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் சுன்னான்னு வருதோ அது எல்லாமே கடமை இல்லைன்னு விளங்கிட்டாங்க. இப்ப தாடி வைக்கிறது சுன்னா என்று வருது. அப்ப என்ன அர்த்தம்? வைக்கவும் செய்யலாம், வைக்காம இருக்கலாம், வச்சா நல்லது, வைக்கலன்னா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி நினைக்கலாம். அப்படி கிடையாது. அங்க தாடி என்பது எந்த அர்த்தத்துல அதை சுன்னான்னு சொல்லப்பட்டதுன்னு பார்க்கணும். அப்ப இஸ்லாமிய வழக்குல ஃபிக்கு பாடத்துல சுன்னா என்று சொல்லப்பட்டால் அங்க என்ன அர்த்தம்? கடமை இல்லைன்னு அர்த்தம், விரும்பத்தக்கதுன்னு அர்த்தம், செய்தா நன்மைன்னு அர்த்தம், செய்யலன்னா குற்றம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்குதான் முஸ்தஹப்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, சுன்னா என்பது இஸ்லாமிய மார்க்கத்துல நிறைய துறைகள் இருக்கு. தப்சீர் துறை, ஹதீஸ் துறை, ஃபிக்கு துறை. அது மாதிரி ஒரு துறை தான் உசூல் ஃபிக். உசூல் ஃபிக்கு துறை என்று சொன்னால் மார்க்க ஆதாரங்களை சுருக்கி என்ன செய்வாங்க? நமக்கு அதனுடைய அடிப்படைகளை தெரியப்படுத்துவாங்க. மார்க்க ஆதாரங்களை அதை சுருக்கி என்ன செய்வாங்க? அதனுடைய அடிப்படையை தெரியப்படுத்துவாங்க. அதான் உசூல் ஃபிக்னு சொல்லுவாங்க. உசூல் ஃபிக்ல சுன்னா என்று சொன்னால் சுருக்கமான ஆதாரங்களுடைய அந்த ஆதாரத்திற்கு சொல்லப்படும். சுருக்கமான ஆதாரத்திற்கு சொல்லப்படும். உதாரணத்திற்கு குர்ஆனிலிருந்து ஆதாரம், சுன்னாவிலிருந்து ஆதாரம், இஜ்மாவிலிருந்து ஆதாரம் என்று சொல்லப்படும். சுன்னா என்பதற்கு இப்படி அர்த்தமும் இருக்கு. அடுத்து பாருங்க, ஹதீஸுகள்ல, ஹதீஸ் கலையில சுன்னா என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டா, ஹதீஸ் கலையில சுன்னா என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், மா உதீஃப இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கௌலின் அவ் ஃபஅலின் அவ் தக்ரீரின் அவ் வஸ்ஃபின். சொல், செயல், அங்கீகாரம் மற்றும் பண்புகள், இத அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் தொடர்பு படுத்துவது. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய குணநலன்கள், ரசூலுல்லாஹ் இப்படிதான் சிரிப்பாங்க, இப்படிதான் பேசுவாங்க என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஹதீஸ் கலையில சுன்னா என்று சொல்லப்படும். அப்ப சுன்னாக்கும் இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அடுத்து பாருங்க, சுன்னா என்பது அக்கீதா சார்ந்த நூல்கள்ல, சுன்னா என்பது கொள்கையை பத்தி பேசக்கூடிய சில நூல்கள்ல சுன்னான்ற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துவாங்க. அங்க என்ன அர்த்தம்னு சொன்ன, பிதாத்துக்கு எதிராக இருக்கிறது என்று அர்த்தம். சுன்னா என்பது
நாம அக்கீதான்ற பாடத்துல பயன்படுத்தணும். அங்க என்ன அர்த்தம்? சுன்னா என்பது கொள்கையை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும். சுன்னான்ற வார்த்தை அக்கீதா நூல்கள்ல சுன்னான்னு சொல்லப்பட்ட அங்க என்ன அர்த்தம்? கொள்கை என்று அர்த்தம். அக்கீதா பாடத்துல சுன்னான்ற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டா அங்கு கொள்கைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மிக பிரபலமான 4 இமாம்கள் ஒரு இமாம், அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்காங்க அஸ்-சுன்னான். அங்க என்ன பண்றாங்க? முஸ்லிம்களுடைய கொள்கையை பத்தி பேசுறாங்க. அப்ப சுன்னான்ற வார்த்தை அக்கீதா நூல்கள்ல எதுக்கு பயன்படுத்தப்படும் சொன்ன கொள்கையை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும். அடுத்து பாருங்க 5வது 6வது சுன்னான்ற வார்த்தை இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு சில இடங்களை எதுக்கு பயன்படுத்தப்படும் சொன்ன பிதாத்துக்கு எதிராக இருப்பதற்கு பயன்படுத்தப்படும். இது சுன்னா, இது பிதான்னு சொல்லுவோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா கிடையாது என்பதற்கு என்ன செய்வோம்? பிதாத் என்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப சுன்னான்ற வார்த்தை பிதாத் என்பதற்கு எதிராக என்ன செய்யப்படும்? பயன்படுத்தப்படும். அடுத்து பாருங்க 7வது அம்சம், சுன்னா என்று சொன்னால் சில இடங்கள்ல முழு மார்க்கத்தையும் குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும். சுன்னான்ற வார்த்தை மார்க்கம் முழுவதையும் குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படும். அப்ப சுன்னான்ற வார்த்தையை வச்சு நாம ஒரு அர்த்தம் கற்பிக்க கூடாது. அந்த வார்த்தை எந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதற்கேற்றவாறு அதனுடைய பொருள், அதனுடைய விளக்கம் அமையும். சுன்னான்ற வார்த்தை அதனுடைய இடத்திற்கு தகுந்தாற்போல் என்ன செய்ய அதனுடைய பொருள் நாம அறியலாம். இப்ப வாங்க, அகல் என்ற வார்த்தைக்கு நம்ம அர்த்தத்தை அறிந்து கொண்டோம், சுன்னான்ற வார்த்தைக்கும் அர்த்தத்தை அறிந்து கொண்டோம். அல் ஜமா, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா. ஜமானா என்ன? ஜமாத் என்பது எதற்கு சொல்லுவாங்க? அகராதியில, அரபி அகராதியில, டிக்ஷனரியில ஜமாத் என்ற வார்த்தைக்கு அல் இஜ்திமா, அதாவது பிரிவினைக்கு எதிராக எல்லாம் ஒன்று சேர்ந்து இருப்பாங்கல்ல, பிரிந்து போகாம ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு அல் ஜமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஜமா என்ற வார்த்தை என்ன அர்த்தம்? பிரிந்து போகாமல் ஒன்று சேர்வதற்கு அகராதியில் பயன்படுத்தப்படும். சரி, இஸ்லாமிய வழக்கில் அல் ஜமானா என்ன அர்த்தம்? ஜமாத்துனா என்ன அர்த்தம்? இஸ்லாமிய வழக்கில் ஜமாத்துனா என்ன அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு அர்த்தம் என்ன அர்த்தம்? சஹாபாக்களை குறிப்பதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அல் ஜமா என்ற வார்த்தை எந்த அர்த்தத்துக்கு பயன்படுத்தப்படும்? சஹாபாக்களை குறிப்பதற்கு. சஹாபாக்களை குறிக்கிறது எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உம்மத்தி அலா ஸலாஸி வ ஸபஈன ஃபிர்கா, என்னோட உம்மத்து 73 கூட்டமா பிரி, குல்லும் ஃபின்னார், எல்லாமே நரகத்துக்கு போவாங்க, இல்லா மில்லத்தன் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தாரை தவிர. கீல வமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த ஒரு கூட்டத்தார்கள் யார் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். சில ஹதீசுகள்ல நானும் எனது சஹாபாக்கள் வருது. இன்னும் சில அறிவிப்புகள்ல அல் ஜமா, வெற்றி பெறக்கூடிய கூட்டம், சொர்க்கத்துக்கு போற அந்த ஒரு கூட்டம் யார் என்றால் அல் ஜமா. அல் ஜமானா ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்க, கூட்டமைப்பாக இருக்கக்கூடியவங்க. இது யார் வருவாங்க? இதுல யார் வருவா? இதுல சஹாபாக்கள் தான் வருவாங்க. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல சஹாபாக்களுக்கு அப்புறம் உள்ள காலத்துலதான் பல பிரிவுகள், இஸ்லாத்தின் பெயரால் பல கூட்டங்கள், ஷியான்றவங்க கூட்டம், கவார்ஜிகள்ன்ற கூட்டம், முத்தசிலாக்களுடைய கூட்டம், விதியை மறுக்கக்கூடிய கூட்டம், இந்த மாதிரி பல கூட்டம் வந்து பிரிஞ்சு போச்சு. சஹாபாக்கள் அனைவருமே ஒரே அணியாக இருந்தாங்க. அதனால தான் அவங்கள அல் ஜமான்னு சொல்லுவோம். அப்ப ஜமாத்துன்னு சொன்னா, அல் ஜமான்னு சொன்னா அது சஹாபாக்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும். அடுத்து ஜமா என்ற வார்த்தைக்கு 2வது ஒரு அர்த்தம் மார்க்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன? மார்க்க அறிஞர்கள் ஒவ்வொரு காலத்திலும் சத்திய பாதையிலிருந்து மக்களுக்கு சத்தியத்தை தெரியப்படுத்துறாங்கல்ல, அந்த மார்க்க அறிஞர்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும். இவர்கள் எல்லாம் ஜமா, அதாவது ஜமா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பு உள்ள அறிஞர்கள். அப்ப சத்தியத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களை குறிப்பதற்கு அல் ஜமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அதே மாதிரி பாருங்க, ஜமாத் என்கின்ற வார்த்தை முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்காங்க பாருங்க, அவர்களை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் பில் ஜமா வ இய்யாக்கும் வல் ஃபுர்கா, நீங்கள் ஜமாத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்,
பிரிவினையில இருந்து எச்சரிக்கையா இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப ஜமா என்ற வார்த்தை கூட்டமைப்பாக இருப்பதற்கும் பயன்படுத்தப்படும். அப்போ இது மாதிரி பல அர்த்தங்கள் ஜமாத் என்ற வார்த்தைக்கு இருக்கு. சரி, இப்ப வாங்க அஹ்லு சுன்னத்தி வல் ஜமான்னு சொன்னா அதற்கு என்ன அர்த்தம் என்பதை நாம தெரிந்து கொள்வோம். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனி அர்த்தத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்ப அஹ்லு சுன்னத்தி வல் ஜமான்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல அந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்படும் என்று பார்த்தீங்கன்னா அதற்கு அர்த்தம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள், அவர்கள் சென்ற பாதையில யார் அவர்களை பின்தொடர்ந்து பயணித்து சத்திய பாதையில பயணிக்கிறாங்களோ அவர்கள்தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா. இஸ்லாமிய மார்க்கத்துல அஹ்லு சுன்னத்தி வல் ஜமானா என்ன அர்த்தம்? பிதாத்தையும் குராஃபத்தையும் ஃபாத்தியான்ற பேர்லையும் மத்த கொள்கை சார்ந்த பிதாத்துகளை செய்யறவங்க அவங்க கிடையாது. உண்மையான அஹ்லு சுன்னத்தி வல் ஜமானா யாரு? சஹாபாக்கள் சென்ற பாதையில யாரெல்லாம் அவர்களை பின்தொடர்ந்து பயணிக்கிறாங்களோ, தாபீன்கள், அத்பாவ் தாபீன்கள், அவங்களுக்கு அப்புறம் இந்த இமாம்கள், இன்று வரைக்கும் பயணிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் என்ன அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா என்பதுல வருவாங்க. அப்ப உண்மையான அஹ்லு சுன்னத்தி வல் ஜமானா யாரு? குர்ஆனையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவையும் சஹாபாக்கள் எப்படி அதை புரிந்து விளங்கி நடந்து பயணித்தார்களோ அந்த பாதையில் அவர்களை பின்தொடர்ந்து போறாங்களே அவர்கள்தான் உண்மையான அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா என்று நாம பார்க்கலாம். அப்போ இந்த அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துன்னு சொன்னா அதுக்கு இதுதான் அர்த்தம். விளங்குதுங்களா? சரி, இப்ப வாங்க அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய கோட்பாடு என்ன, உண்மையான அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய பாதை என்ன என்பதை குறித்து சில விளக்கங்களை நம்ம பார்ப்போம். முதலாவது விஷயம், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா மஸ்தரு அகீதத்திஹிம் கிதாபுல்லாஹி தஆலா வ சுன்னத்து ரசூலிஹி. சொல்றாங்க வமா கான அலைஹி ஸலஃபு ஸாலிஹ் வமா ஃபஹிமஹு மின் நுசூஸில் வஹ்யைன். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் என்று சொன்னால் குர்ஆன் சுன்னாவை சத்தியத்துல உண்மையிலேயே பின்பற்றி நடக்கக்கூடியவங்க யார் என்று சொன்னால் அவங்களுடைய அகீதா சார்ந்த அம்சத்திற்கு மூலமாக இருப்பது, மூல நூலாக இருப்பது என்ன, அடிப்படையா இருப்பது என்ன? குர்ஆனும் சுன்னாவும் அதனை சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அதுதான். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையில முதலாவது அம்சம் என்ன? அவர்களுடைய மார்க்கத்தினுடைய ஆதாரம் அடிப்படை என்ன என்று சொன்னால் குர்ஆன் சுன்னா. இந்த குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் எப்படி இந்த ரெண்டு வகையையும் விளங்குனாங்களோ, இந்த ரெண்டு இறை செய்தியை எப்படி விளங்குனாங்களோ, குர்ஆனை சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ, ஹதீஸுகளை சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ, அது மாதிரி யாரெல்லாம் புரிந்து நடக்கிறாங்களோ இவர்கள் அஹ்லு சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கையில உள்ளவங்க. அப்போ உண்மையான அஹ்லு சுன்னத் ஜமாஅத்னா யாரு? கந்தூரி நடத்துறாங்க அவங்க கிடையாது. தர்காக்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு சிறுக்கான காரியங்கள் செய்யறாங்க அவங்க கிடையாது. உண்மையான அஹ்லு சுன்னத் ஜமாஅத் என்பவர்கள் யாரு? குர்ஆனையும் சுன்னாவையும் மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரமாக ஆக்கி கொள்றவங்க. கொள்கை சார்ந்த விஷயங்கள் எப்படி சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் 40வது ஃபாத்தியா ஓதுனாங்களா, 3வது ஃபாத்தியா ஓதுனாங்களா, இந்த பிதாத்துகளை செஞ்சாங்களா, கந்தூரியை கொண்டாடினாங்களா, இறந்தவங்கள்ட்ட போய் உதவிகளை கேட்டாங்களா? இல்ல. அப்ப அவர்கள் எப்படி மார்க்கத்தை புரிந்தார்களோ அப்படி புரிந்து நாம நம்மளுடைய கொள்கையை அமைத்துக் கொள்றோம். இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். அடுத்து பாருங்க, ஃபலா யுகத்திமூன அல்-அக்ல ولا الكشف ولا الذوق ولا المنامات على النقل ولا يقدمون كلام الشيخ او ولي على كلام الله سبحانه وكلام رسول الله صلى الله عليه وسلم. சொல்றாங்க அஹ்லு சுன்னத் ஜமாஅத் என்பவங்க எப்படிப்பட்டவங்க? ஒருபோதும் மார்க்க ஆதாரங்களை விட தங்களுடைய அறிவை முற்படுத்த மாட்டாங்க. குர்ஆனும் சுன்னாவும் ஒரு விஷயத்துல சொன்னா அப்படியே எதிர் போவான், அறிவை முற்படுத்த மாட்டாங்க. மேலும் இன்னைக்கு சில பேரை பார்க்கலாம், சூஃபி தரிகான்னு சில குரூப் எல்லாம் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க?
எங்களுக்கு கஷ்ஃபு வருதுன்னு. கஷ்ஃபுனா என்ன? எங்களுக்கு சில விஷயங்கள் அல்லாஹ் உள்ளத்துல போடுவான், நேரடியா எங்களுக்கு தெரியப்படுத்துவான், அது எங்களுக்கு விளங்கும் அப்படின்வாங்க. அது மாதிரிலாம் அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்துல சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அறிவையும் முற்படுத்த மாட்டாங்க. குர்ஆன் சுன்னாவை விட அல்லாஹ் எங்களுக்கு தனியா சில விஷயத்த உள்ளத்துல போடுறான்றதையும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய உணர்வுகளையும் குர்ஆன் சுன்னாவோட உட்படுத்த மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் குர்ஆன் சுன்னாதான், அதுக்கப்புறம் தான் மத்தது. மேலும் மார்க்க ஆதாரங்களை விட கனவு, அவர்கள் கண்ட கனவுன்ற பேர்ல அதெல்லாம் முற்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஷேഖனுடைய வார்த்தை, அந்த வலிமாருடைய வார்த்தை, அவங்களுடைய வார்த்தை, இவங்களுடைய வார்த்தை, இது எதையும் எடுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? குர்ஆன் சுன்னாதான், அதுக்கப்புறம் தான் மத்தது. ஒருபோதும் குர்ஆன் சுன்னாவை விட வேறு எந்த ஒரு தனி மனிதனுடைய வார்த்தையையோ அல்லது ஒரு தனிநபருடைய சொல்லையோ முற்படுத்தவே மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லது. அதை எப்படி புரியணும்? சஹாபாக்கள் எப்படி நம்புனாங்களோ அப்படி நம்பணும். இதைத்தான் பாருங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா. 33வது அத்தியாயத்துல 36வது வசனம். வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு ரசூலுஹு அம்ரன் அன் யகுன் லஹுல் கியரத்து மின் அம்ரிஹிம் வமன் யஸில்லாஹு ரசூலுஹு ஃபகத் ضل ضلالا முபீனா. அல்லாஹ் சொல்ற அந்த வசனத்துல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தில் முடிவு செய்துட்டாங்கன்னா அந்த காரியத்தில் மாற்று அபிப்பிராயம் கொள்றதுக்கு ஈமான் கொண்ட ஆணுக்கோ ஈமான் கொண்ட பெண்ணுக்கோ அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த காரியத்தில் மாற்று அபிப்பிராயம் கொள்றதுக்கு ஈமான் கொண்ட ஆண்களுக்கோ ஈமான் கொண்ட பெண்களுக்கோ உரிமை கிடையாது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே போய் என்ன செய்யும்? சஜ்தா செய்யும். சஜ்தா செய்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுப்பா, மறுபடியும் அது என்ன செய்யும்? கிழக்குல உதிக்கும். சூரியன் மறையும், மீண்டும் உதிக்கும். கியாமத்து நாள் வரும்போது அல்லாஹ் என்ன செய்வான்? எங்கிருந்து மறைந்தாயோ அங்கிருந்து உதித்து விடுன்னு அல்லாஹ் சொல்லுவான், ஆணையிடுவான். மேற்குல உதிக்கும், அன்னைக்கு கியாமத்து நாள் ஏற்பட்டோம். இப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? சூரியன் மறையுது, உதிக்குது என்று சொல்லுது. சயின்ஸ் என்ன சொல்லுது? இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது? சூரியன் அப்படியே தான் இருக்கும், பூமி தான் சூரியனை சுற்றி வரும். தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம், ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு பூமிக்கு 365 366 நாட்கள் ஆகுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இது என்ன சயின்ஸ் என்ன சொல்லுது? சூரியன் மறையாது என்று தெரியப்படுத்துது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? மறையும் என்று சொன்னார்கள். இப்ப நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு நியூட்டனுக்கு, விஞ்ஞானிக்கு, அவனுக்கு, இவங்களுக்கு எல்லாம் சொல்லல. அல்லாஹ் யாருக்கு சொல்றான்? ஈமான் கொண்ட ஆணுக்கோ ஈமான் கொண்ட பெண்ணுக்கோ மாற்று அபிப்பிராயம் கொள்றதுக்கு உரிமையே கிடையாது, அதிகாரமே கிடையாது. அதுக்கடுத்து சொல்றான் பாருங்க, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யறாங்களோ அவர்கள் தெளிவான வழிகேடாக வழிகட்டு போயிட்டாங்க. நம்முடைய நம்பிக்கை சார்ந்த அம்சங்கள்ல மார்க்க ஒண்ணு சொல்லிட்டுனா அப்படியே ஏத்துட்டு போனோம். அதை போட்டு அறிவை கொண்டு என்ன செய்யக்கூடாது? எடை போடக்கூடாது. அதை சூஃபி தரிக்கான்ற பேர்ல அவங்க கிட்ட கொண்டு போய் குழப்பி கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணு சொல்லிட்டாங்க, சஹாபாக்கள் அதை அப்படியே நம்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை போட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? நம்ம நான் ஆய்வு செய்யறன்ற பேர்ல, நான் அதை புரிய போறன்ற பேர்ல மாத்தமா விளங்கிடக்கூடாது. இன்னைக்கு அந்த மாதிரி பிரச்சாரங்கள் செய்யப்படுது. தமிழ்நாட்டில் தௌஹீத் பேசுற மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா பல விஞ்ஞானிகளும் பல அறிவியல் சிற்பிகளும் இருக்கிறத பார்க்கிறோம். மார்க்கத்துல குர்ஆனை ஒழுங்கா படிக்க தெரியாது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை ஒரு 4 ஹதீஸ் உருப்படியா தெரியாது. ஆனா என்ன? நான் இதை ஏற்றுக்கொள்வேன், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் இதை மறுப்பேன், இதை மறுக்க மாட்டேன் அளவுக்கு பேசுவோம். இப்படி இருக்கக்கூடாது. உண்மையான அஹ்லுஸ் சுன்னா, சத்திய பாதையில பயணிக்கிறவங்க, சஹாபாக்கள் வழியில போறவங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாங்கன்னா அது அப்படியே நம்ம நம்புறோம். அதுல அறிவை உட்படுத்தக்கூடாது. அதுல அவருடைய கூற்று இவருடைய கூற்றுன்றதெல்லாம் உட்படுத்தக்கூடாது. விளங்குதுங்களா? அப்போ இது முதலாவது அம்சம். அடுத்து பாருங்க, இரண்டாவது அம்சம். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ லா யன்தஸிபூன ஃபில் அகாயித் இலா ஷக்ஸின் பிஐனிஹி வலா இலா ஃபிர்கத்தின் பிஐனிஹா
பல் நிஸ்பத்துஹும் இலா சுன்னஹ் வஸ்ஸலஃப் ஃபலா யன்தஸிபூன இலா அஷ்அரி வலா இலா மாதுரிதி வலா இலா ஜஹம். சொல்றாங்க அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா என்று சொல்லக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, தங்களுடைய அக்கீதா சார்ந்த விஷயங்கள்ல, தங்களுடைய நம்பிக்கை சார்ந்த அம்சங்கள்ல எந்த ஒரு தனி மனிதனை நோக்கி அடையாளப்படுத்த மாட்டாங்க. எங்க கொள்கை என்ன தெரியுமா? எங்க கொள்கை என்பது இந்த இமாம் சொன்னாங்க, அதுதான் எங்களுடைய கொள்கை. எங்கள் கொள்கை என்பது இவர் சொல்வதுதான் எங்களுடைய கொள்கை. அல்லது எங்கள் கொள்கை என்பது இந்த ஒரு கூட்டம் சொல்லுதே, இந்த ஒரு அமைப்பு சொல்லுதே, அதுதான் எங்கள் கொள்கைன்னு சொல்ல மாட்டார். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்ன, அவர்கள் எந்த ஒரு தனி அமைப்பை நோக்கியோ அல்லது ஒரு தனிநபரை நோக்கியோ தங்களுடைய கொள்கையை அடையாளப்படுத்த மாட்டாங்க. எங்க கொள்கை இந்த அமைப்பு சொல்லக்கூடிய கொள்கை, எங்களுடைய கொள்கை இந்த அமைப்பினுடைய தலைவர் சொல்லக்கூடிய கொள்கைன்னு அடையாளப்படுத்த மாட்டாங்க. மாறாக எதை நோக்கி அடையாளப்படுத்துவாங்க? எந்த ஒரு கொள்கையை சொல்றதா இருந்தாலும் குர்ஆன், சுன்னா, சஹாபாக்கள் எப்படி விளங்கினாலும் அதுதான். பாருங்க, சின்ன வயசுல நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. என்னன்னா, அல்லாஹ்வுடைய பண்புகள் 7, அல்லாஹ்வுடைய பண்புகள் 7 படிச்சிருப்பீங்க. அல்லாஹ் கேட்பவன், பார்ப்பவன், நாடுபவன், அதே மாதிரி அல்லாஹ் உயிரோடு இருக்கிறவன், இந்த மாதிரி சில பண்புகளை, 7 பண்புகளை படிச்சிருப்போம். மற்ற பண்புகளை பத்தி நமக்கு என்ன சொல்லப்படும்? இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நம்ம நேரடியா விளங்கக்கூடாது, அந்த பண்புகளுக்கு மாற்று விளக்கம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய பண்புல ஒரு பண்பு என்ன பண்பு? அல்லாஹ்விற்கு 2 கைகள் இருக்குது. இப்ப கையின்னா கையின்னு விளங்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு 2 கையின்னா இப்ப நமக்கும் கை இருக்குது, அல்லாஹ்வுக்கும் கை இருக்குது. இப்ப 2 பேரும் ஒன்னால போயிடுவோம். அதனால கை என்று சொன்னால் ஆற்றல், சக்தி, வல்லமை அப்படின்னு மாத்திக்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே சுன்னத் ஜமாத் என்ற பேர்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? சின்ன வயசுல இருந்தே இந்த கொள்கையை சொல்லி கொடுப்பாங்க. என்ன கொள்கை? அல்லாஹ்வுடைய பண்புகள் 7 தான், மற்ற பண்புகளுக்கெல்லாம் மாற்று பொருள் தரணும் என்று சொல்வாங்க. தப்பு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? இந்த 7 பண்பு சொல்றாங்க இல்ல, இவங்க யார் இவங்க? தங்களை அஷாயிராக்கள் சொல்லிப்பாங்க. தங்களை அஷாயிராக்கள் என்று சொல்வார்கள். என்னப்பா நாங்க ஏதோ பயான் கேட்கறதுக்கு ஏதோ அஷாயிரான்றாங்க, மாத்துருதியான்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் புரியாதுங்க. மார்க்கத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறுமன சஹாபாக்களுடைய வாழ்க்கையத்தையும் தியாகத்தையும் மட்டும் சொல்லிட்டா மட்டும் நம்முடைய ஈமான் இதாயிடாது. இது மாதிரி கல்வி விஷயங்களை நம்ம அறியணும். பாருங்க, நமக்கு பல பேரை பார்ப்போம். அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று கேட்டால், அல்லாஹ் தூண்லயும் இருக்கிறான், துரும்புலயும் இருக்கிறான், எல்லா இடத்துலயும் இருக்கிறான், பிடரி நரம்பை விட மிக அருகில் இருக்கிறான்னு சொல்லுவோம். இது சொல்லக்கூடாது முஸ்லிம்கள். இஸ்லாம் என்ன சொல்லுது? அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். 7 வானங்களுக்கு மேல அர்ஷ் இருக்குது, அதன் மீது உயர்ந்திருக்கிறான். அல்லாவை பற்றி ஒரு மனிதன், அல்லாஹ் தூண்லயும் இருப்பான், அவனுடைய உள்ளமையோடு துரும்புலையும் இருப்பான், அல்லாவே நம்முடைய பிடரி நரம்பை விட மிக அருகில் இருப்பான், அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று ஒருவர் நம்பினா இது அப்பட்டமான குஃப்ர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்துல 17வது வசனம், லக்கத் கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹ வல் மஸீஹ் இப்னு மரியம். அல்லாஹ் சொல்றான், والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 5வது அத்தியாயத்துல 17வது வசனம், லக்கத் கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹ வல் மஸீஹ் இப்னு மரியம். நிச்சயமாக யாரெல்லாம் அல்லாஹ் தான் மஸீஹ் இப்னு மரியம், அல்லாஹ் தான் ஈசா நபின்னு சொன்னாங்களோ அவங்களாம் காஃபிர் ஆயிட்டாங்க. ஏன் இதை அல்லாஹ் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஈசா நபிக்குள்ள ஈசா நபியும் இருக்கிறாங்க, அல்லாஹ்வும் இருக்கிறான், பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டு ஊதப்பட்டுச்சு பாத்தீங்களா, அந்த ஆவியும் அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த 3மே ஒண்ணு, இந்த ஒண்ணு தான் 3ன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? அவங்க நம்பிக்கை என்ன? ஈசா நபிக்குள்ள அல்லாவே அவனுடைய உள்ளமையோடு இருக்கிறான். உள்ளமன்னா அல்லாவே இருக்கிறான்னு அர்த்தம், அவனோட இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் சொல்றான்,
இப்படி யாரெல்லாம் அல்லாஹ் தான் ஈசா நபின்னு சொல்றாங்க காஃபிர் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு நபிக்குள்ளேயே அல்லாஹ் இருப்பதா நம்பினா அதே குஃபுருன்னா, அல்லாஹ்வை கொண்டு போய் எங்க இருக்கிறான் போது அல்லாஹ்வுடைய உள்ளமையோடு தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், நமக்குள்ளும் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான் நம்பினா அது அப்பட்டமான குஃபுர். அப்ப இதை நம்ம விளங்குறோம். அப்போ இது மாதிரினா சில பேர் தவறா போயிட்டாங்க. ஒருத்தர் காலமெல்லாம் நல்லா தொழுகிறாரு, நோம்பெல்லாம் கரெக்டா வச்சிடுறாரு, ஹஜ்ஜெல்லாம் கரெக்டா செஞ்சு விடுறாரு. ஆனா அல்லாஹ்வை பத்தி இந்த மாதிரி அடிப்படையான நம்பிக்கையே தெரியல, அல்லாஹ்வை பற்றி ஈமான் கொள்ளக்கூடிய முக்கியமான அம்சங்களே தெரியலன்னு சொன்னா அவருடைய இபாதத்து பயனளிக்காது. முஸ்லிம்னு சொன்னா முதல்ல மார்க்கத்துல எதை அறியணுமோ நம்ம அறியணும். முஸ்லிமா இருக்கிறவங்க மார்க்கத்துல எந்தெந்த விஷயங்கள் அறியணுமோ அதை அறியணும். அந்த அடிப்படையில தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை சார்ந்த அம்சம் என்ன, அதை எப்படி நம்பணும் தெரியணும். அந்த அடிப்படையில பார்த்தா குர்ஆன் சுன்னால சொல்லப்பட்ட நம்பிக்கைகள் எல்லாம் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தெரியப்படுத்தினாங்களோ, சஹாபாக்களை எப்படி நம்பினாங்களோ அப்படிதான் நம்பணும். அதை விட்டுவிட்டு உங்க கொள்கை என்ன, நீங்க அல்லாஹ்வை எப்படி நம்புவீங்க என்று கேட்டால் எங்க அமைப்பு எப்படி சொல்லுதோ அங்க நாங்க நம்புவோம்ன்ற இது செல்லுபடியாகாது. அது தப்பு. இவங்க சத்தியத்தில் இருக்க முடியாது. சத்திய பாதையில போகணும்னா, நேரான வழியில போகணும்னா, சஹாபாக்கள் சென்ற பாதையில ஒருத்தர் போறாருன்னா என்ன செய்யணும்? நம்பிக்கை சார்ந்த அம்சங்களை எந்த ஒரு தனி மனிதனோடு தொடர்புபடுத்தக்கூடாது, எந்த ஒரு தனி அமைப்போடு தொடர்புபடுத்தக்கூடாது. மாறாக குர்ஆன் சுன்னால எந்த விஷயத்தை சொன்னாலும் சஹாபாக்கள் இப்படிதான் நம்புனாங்கன்னு நம்ம விளங்கணும். இதுதான் சரியான நம்பிக்கை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்து 73 கூட்டமா பிரியும், எல்லா கூட்டமும் நரகத்துக்கு போவாங்க, ஒரே ஒரு கூட்டத்தாரை தவிர. அவங்க யாரு? ரசூல் என்ன சொன்னாங்க? நானும் இந்த அமைப்புன்னு சொன்னாங்களே, அந்த அமைப்புல உள்ளவங்களா அந்த கூட்டத்தில் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க ரசூல்லா? இல்ல. யார சொன்னாங்க? நானும் எனது சஹாபாக்களும் எந்த பாதையில போறோமோ அதுல உள்ளவங்க மட்டும்தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டம், அவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சொன்னாங்க. அப்ப இதை நாம புரியணும். அடுத்து பாருங்க, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ லா யன்தஸிபூன ஃபி ஸுலூகி வ தஸ்கியத்தி நஃப்ஸி இலா ஷக்ஸின் வலா இலா தரீகத்தின். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ உண்மையான அந்த முஸ்லிம்கள், சத்திய பாதையில பயணித்தவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அவர்கள் தங்களுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல, உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அம்சங்கள்ல, தஸ்கியத்து நஃப்ஸ்ல எந்த ஒரு தனி மனிதனை நோக்கியோ தனி ஒரு தரீக்கத்தை நோக்கியோ தங்களை தொடர்புபடுத்த மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் கொள்கையில் அஷாயிரா மதுஹபை சார்ந்தவர்கள், மதுஹபில் நாங்கள் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள், ஆனால் தரீக்கத்தில் நாங்கள் ஷாதுலி தரீக்கா, நக்ஷ்பந்தி தரீக்கா என்று சொல்லுவாங்க. இப்படிலாம் கிடையாது. மார்க்கத்துல நிறைய பேர்கிட்ட என்ன அர்த்தம்? ஆன்மீக ரீதியா உள்ளத்தை பக்குவப்படுத்தணும்னு சொன்னா, உள்ளத்தை சுத்தப்படுத்தணும்னு சொன்னா ஏதாவது ஒரு தரிக்காவோடு நம்ம இருக்கணும். இப்படிதான் மக்களை ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. உங்க ஊர்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய தரிக்காலா இருக்கும். என்ன சொல்லுவாங்க? இந்த தரிக்கால போனாதான் நம்ம ஆன்மீகத்துல இபாதத்துல சரியா ஒருங்கிணைப்போடு செயல்பட முடியும், இந்த தரிக்கத்துல போனாதான் உள்ளத்தை சுத்தப்படுத்த முடியும், இந்த தரிக்காவை நம்ம ஏத்துக்கிட்டா தான் நம்ம சரியா ஒழுக்க மாண்புகளோட பயணிக்க முடியும். இதெல்லாம் மார்க்கத்துல இல்ல. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரோட ஒருத்தர் சிறந்தவர் இருக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி, கொஞ்சம் குழந்தைகளை அமைதிப்படுத்துங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான குலுகுல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒழுக்க மாண்பு என்னவா இருந்துச்சு? குர்ஆனாக இருந்துச்சு. குர்ஆனை விட, சுன்னாவை விட ஒரு சிறந்த அம்சம் வேற எதுவுமே கிடையாது. குர்ஆனை விட, சுன்னாவை விட சிறந்த அம்சம் வேற எதுவுமே கிடையாது. உள்ளத்தை பக்குவப்படுத்தணுமா, ஒழுக்கத்தை சரியாக்கிக்கணுமா, கேரக்டர் சரிப்படுத்தணுமா, குர்ஆன் சுன்னாவை தான் நோக்கி போறோம். வேற எந்த ஒரு தரீக்கத்திலேயோ எந்த ஒரு இதுலயும் நமக்கு கிடைக்காது. பாருங்க, இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய சரியான அறிவிப்பு, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தௌராத் அல்லாஹ் யாருக்கு இறக்குனா? எந்த நபிக்கு இறக்குனா?
மூசா நபிக்கு இறக்கணும். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு வேதம், அதுல கையாளு செஞ்சுட்டாங்க. அந்த தௌராத்துல இருந்து ஒரு பிரதியை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதுல பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம். என்ன சொல்றாங்க? லவ் கான மூசா ஹய்யன் மா வஸிஅஹு இல்லா இத்திபாஇ. சொல்றாங்க, மூசா நபியே இப்ப உயிரோடு இருந்தா கூட எந்த தௌராத்தை கொண்டு வந்து நீங்க நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்றீங்களோ அந்த தௌராத் யார் மீது இறங்குச்சு? மூசா நபி மீது. அந்த மூசா நபியே இப்ப உயிரோடு இருந்தா கூட என்னை பின்பற்றுவதை தவிர உங்களுக்கு ஒரு வழி கிடையாதுன்னா, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய மறுமை வெற்றிக்கும் இம்மையினுடைய தேவைக்கும் நம்முடைய ஒழுக்கத்தை சீர்படுத்துறதுக்கும் நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் எல்லா வழிகளையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒருத்தவரே குர்ஆன் சுன்னாவிலிருந்து நம்ம நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த முடியாது, தரிக்கால போனோம்னு சொன்ன இதை விட அறியாம ஒரு எதுவும் கிடையாது. அப்ப அஹ்லு சுன்னா அப்படிலாம் போக மாட்டாங்க. 4 இமாம்கள் அப்படிலாம் போல, முன் சென்ற பெரும் பெரும் அறிஞர்கள்லாம் அப்படிலாம் போல. இது வழிகேடுகள் உருவாக்கிய வழி, அப்படி நம்ம போகக்கூடாது. அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை அவர்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்துறதுக்கோ ஒழுக்க மாண்புகளை சீர்படுத்துறதுக்கோ எந்த ஒரு தரிக்காவை நோக்கியோ எந்த ஒரு நபரை நோக்கியோ போக மாட்டாங்க. அப்துல் காதிர் ஜெயலானி தெரியுமா? அவங்களுடைய தரிக்காவை நாங்க ஃபாலோ பண்றோம். ஜெயலானி தரிக்கா எங்க தரிக்கா, நக்ஷ்பந்தியா, ஷாதுலியா, அதே மாதிரி என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம செயல்படுத்தக்கூடாது. குர்ஆன் சுன்னா இதுல இருந்தே அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க. அதை நோக்கி தான் நாம நம்முடைய ஒழுக்க மாண்புகளையும் உள்ளத்தையும் சீர்படுத்த வேண்டும். அடுத்து பாருங்க, 4வது அம்சம், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ يعبدون الله كما امر بخشوع وتذلل ولا يبتدعون عبادات من عند انفسهم بحسب اهوائهم ولا من عند غيرهم ولا يعبدونه باللطم ولا بالطبل ولا الرقص والتمايل. சொல்றாங்க, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் எப்படிப்பட்டவங்கன்னா அல்லாஹ்வை வணங்குவாங்க. எப்படி வணங்குவாங்க? அல்லாஹ் எப்படி அவனை வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ இறையச்சத்தோடு பணிவோடு அல்லாஹ்வை வணங்குவாங்க. இபாதத் என்ற பெயர்ல எந்த ஒரு மார்க்கத்துல இல்லாத புது புது கருத்துக்களை புது புது அம்சங்களை உள்ள கொண்டு வர மாட்டாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அல்லாஹ் எப்படி வணங்குவாங்க? அல்லாஹ் எப்படி வணங்க வேண்டும் என்று கற்று தந்திருக்கிறானோ, எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறானோ அந்த இறையச்சத்தோடு ரசூலுல்லாஹ் எப்படி காட்டி தந்திருக்கிறாங்களோ அந்த வழிமுறையில வணங்குவாங்க. அதை விட்டுட்டு தன் புறத்தில் இருந்து என்ன செய்ய மாட்டாங்க? எந்த ஒரு புது விஷயத்தையோ மன இச்சையோ அல்லது பிறர் சொல்லுவதையோ கொண்டு வந்து மார்க்கத்துல புகுத்த மாட்டாங்க. அல்லாஹ்வை அடித்து கொண்டோம், மேல தாளங்களை வாசித்துக் கொண்டோம், அதே மாதிரி டான்ஸ் ஆடிக்கொண்டோம், இசை கச்சேரிகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ் வணங்க மாட்டான். நிறைய இடத்துல பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சூஃபிகள்ன்ற பேர்ல என்ன பண்ணுவாங்க, மார்க்கத்தை நாங்க அல்லாஹ் வணங்குகிறோம் என்ற பெயர்ல ஆடுவாங்க, பாடுவாங்க, ஒரு மாதிரி தங்களை அசைத்துக் கொள்வார்கள். என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் நாங்க அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு வழின்னுவாங்க, இதெல்லாம் அல்லாஹ் வணங்குறதுக்கு வழின்னுவாங்க. இதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தர் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்களா? சஹாபாக்கள் அப்படிலாம் பண்ணாங்களா? அல்லாஹ் வணங்குறதுக்கு இது மாதிரிலாம் இருட்டு, அதாவது ரூம்ல எல்லா லைட்லாம் ஆஃப் பண்ணி போட்டு ஹூ அல்லாஹ் ஹூ ஹூ ஹூன்னு கத்துங்க, இது பண்ணுங்க, இதெல்லாம் அல்லாஹ் வணங்கக்கூடிய முறைன்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. இதெல்லாம் அறியாம, இதெல்லாம் மக்களை சத்திய பாதையிலிருந்து வேறு பக்கம் கொண்டு போறது. இதெல்லாம் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை கிடையாது. இதெல்லாம் சஹாபாக்கள் சொல்லி தரல, இதை ரசூலுல்லாஹ் கற்றுத்தரா நமக்கு. அப்போ அல்லாஹ்வை வணங்குறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கற்றுத்தரணும் அதான் முறை. அதை விட்டுட்டு வேற முறையில போகக்கூடாது. பாருங்களேன், நீங்க எல்லாம் நிறைய பயான் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமாரிடத்துல 3 நபர்கள் வர்றாங்க, சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய இரவு வணக்கம் எப்படி இருக்கும்? என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் இரவுல தொழுவும் செய்வாங்க, தூங்கவும் செய்வாங்க. அப்படியா? ரசூலுல்லாஹ் எப்படி நோன்பு வைப்பாங்க? சில நேரங்கள்ல பகல நோன்பு வைத்து இருப்பாங்க, சில நேரங்கள் நோன்பு வைக்காமல் இருப்பாங்க. அப்படியா? இன்னொருத்தர் கேட்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவங்க அல்லாஹ் வணங்கவும் செய்வாங்க, அதே மாதிரி இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபடுவாங்க, திருமணம் செஞ்சு இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபடுவாங்க. அதெல்லாம் சொல்றாங்க. சொன்னவொன்னு 3 பேர் ஒருத்தர் என்ன சொல்றாரு, இனி நான்
திருமணமே செய்ய மாட்டேன், வாழ்க்கை முழுவதும் நான் இபாதத்து செய்ய போறேன் ஒருத்தர் போனார். இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, நான் இரவில் தூங்கவே மாட்டேன், நான் இரவெல்லாம் நின்று வணங்க போறேன்னு போனார். இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, நான் இனி பகல் முழுவதும் நோன்பு நோக்க போகிறேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த செய்தி வரும்போது, நோன்பு தானே, நல்ல விஷயம், வச்சுட்டு போட்டோம். இபாதத்து நைட்டு ஃபுல்லா முடிச்சு தொழுவ போறாங்களா, நல்ல விஷயம், செஞ்சுட்டு போட்டோம். திருமணமே வேணாம்னு சொல்லி இபாதத்தா, ரொம்ப நல்ல விஷயம், செய்யிட்டுன்னு சொன்னாங்களா? கிடையாது. என்ன சொன்னாங்க, மக்கள்லயே உங்க எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுக்கு அதிகமா பயப்படுறவன் யாரு? அல்லாஹ்வுடைய தன்னை பத்தி சொன்னாங்க. அல்லாஹ்வை உங்க எல்லாரையும் விட அதிகமா பயப்படுறவன் நான் என்ன பண்றேன், இரவு தூங்கவும் செய்யறேன், தொழுவும் செய்யறேன், நான் திருமணம் முடிச்சும் இருக்கிறேன், இபாதத்துகளை செய்யவும் செய்யறேன், பகல் நேரங்களில் சில நேரத்தில் நோன்பு வைக்கவும் செய்யறேன், சில நேரத்தில் வைக்காம இருக்கிறேன். இதுதான் என்னுடைய வழிமுறை. பமன் ரஹிபான் சுன்னதி பலைச மின்னி, யார் என்னுடைய சுன்னாவை, என்னுடைய வழிமுறையை அலட்சியப்படுத்துறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. மார்க்கத்துல எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த மார்க்கத்துல எதை நாம செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி தந்திருக்காங்க அதை செய்வோம். எந்த அளவுக்கு இபாதத்தோ அதை நம்ம செய்வோம். ராத்தி போதுறது தப்பா, கூட்டு இதை ஓதுறது தப்பா, இருட்டுல திக்ரு செய்யறது தப்பான்னா தப்பு தான். ஏன், இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தரலையே. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த நோன்பு, இபாதத்து, தொழுக, இத கூட ஒருத்தவங்க ரசூல்லா காட்டி தந்த வழிமுறையை விட வரம்பு மீறி போறாங்கன்னா அதே ரசூல்லா கண்டிக்கிறாங்க, கூடாதுன்றாங்க. அப்ப இல்லாத விஷயத்தை செய்யறது எப்படி சரியாகும் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து. யார் ஒருவர் இந்த மார்க்கத்துல, ரசூலா சொல்றாங்க, யார் ஒருவர் இந்த மார்க்கத்துல நாம காட்டித்தராத புதிய ஒரு நிகழ்வை, வழிமுறையை கொண்டு வருவாரோ, ஏற்படுத்துவாரோ, அந்த புதிய வழிமுறை நிராகரிக்கப்படும், ரத்து செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாது. இது பிதாத்ன்ற. இன்னும் சில அறிவிப்புகள்ல குல்லு பிதாத்தின் தொலாலா குல்லு தொலாலத்தின் பின்னார், மார்க்கத்துல ஒவ்வொரு நூதனமான விஷயமும் பிதாத்தாகும், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும். மார்க்கத்துல நம்ம எதை செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நம்ம காட்டி தந்திருக்காங்க, அதைத்தான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு நாம தவறான முறையில போறது இது பண்றது கிடையாது. மார்க்கம் பாருங்களேன், ஒவ்வொரு விஷயத்தையும், ஒரு சந்தோஷமா அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், ஒரு துக்கமா அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும். சில நேரங்களை பார்ப்போம், வீடுகள்ல யாரும் உயிரிழப்பு ஏற்பட்டா என்ன செய்வாங்க, மேல அடித்துக் கொள்வார்கள், முகங்களை கிழித்துக் கொள்வார்கள், தங்கள் மீது மார்புகளை அடித்துக் கொள்வாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது, இதெல்லாம் ரசூலா தடுத்து இருக்கிறாங்க. இப்போ இதை ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது. இப்போ மார்க்கத்தில் நாம ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டி தந்திருக்காங்களோ அந்த முறையில செய்யணும், அதை தவிர வேறு முறையில் உள்ள போகக்கூடாது. அடுத்து பாருங்க, அஞ்சாவது அம்சம், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை. இது ஒரு கொள்கை, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா லா யஸ்ரிஃபூன ஷைஅன் மினல் இபாதத்தி லிகைரில்லாஹ் கத்துஆஇ வல் இஸ்திகாஸத்தி வத்ஹபஹி வன்னத்ர் வகைரிஹா மினல் இபாதத். அல்லாஹ்வுடைய, அதாவது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள்ல இருந்து எந்த ஒன்றையும் அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு பக்கம் திருப்பவே மாட்டாங்க. எதெல்லாம் இபாதத்துகள் சொல்லப்பட்டிருக்கோ அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்வாங்க, அதை வேற யாருக்குமே செய்ய மாட்டாங்க. துவா, துவா என்பது என்ன, பிரார்த்தனை. இது யார்கிட்ட மட்டும் கேட்கணும், அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கணும். அறுத்து பலியிடுறது, அறுத்து பலியிடுறது என்ன, குர்பானி கொடுப்பது என்ன, இதுவும் ஒரு இபாதத்து. இது யாருக்காக மட்டும் நம்ம செய்யணும், அல்லாஹ்வுக்காக மட்டும் தான் செய்யணும். ஒருத்தர் வராரு, நான் அவுலியாக்கள், மகான்கள், நல்லடியார்கள் பேரில் அறுத்து பலியிடுகிறேன், அவர்கள் பேரில் நேர்ச்சி செய்து நான் அறுக்க போகிறேன் என்று ஒருவர் சொல்றார். இது மார்க்கத்துல ஷிர்க். இந்த மாதிரி செய்யறவரு நிரந்தரமான இதே நம்பிக்கையில மரணிச்சார நிரந்தர நரகம். இப்ப மார்க்கத்துல இபாதத்திலிருந்து எந்த ஒன்றையும் அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பவே கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இபாதத்துகளை செய்யணும். நம்மள நிறைய பேரை பார்க்கலாம், தொழுவை யாருக்காவது அவுளியாக்காவது தொழுவாங்களா, தொழுவ மாட்டாங்க. நோன்பை யாராவது அவுளியா பேர்ல நாங்க நோன்பு வச்சுக்கிறோம், ஒரு 10 நோன்பு அல்லாஹ்வின் பேர்ல, ஒரு 10 நோன்பு அவுளியா பேர்ல வச்சுக்கிறோம், வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்க. ஹஜ்ஜை நம்ம பார்க்கிறோம், ஹஜ்ஜை யாராவது நாங்க அல்லாஹ்வின் பேர்ல வந்து ஹஜ்ஜை செய்யறோம், அவுளியாக்கள் பேர்ல செய்யறோம், செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க. ஏன், நம்ம மக்களுக்கு தெரியுது தொழுகை இபாதத்து அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்யணும்,
நோன்பு இபாதத்து அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும், ஹஜ்ஜி இபாதத்து அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும். ஆனா இதை தாண்டி சில விஷயங்களை மார்க்கம் சொல்லுது. துவா கேட்கறது, உதவி தேடுறது, பாதுகாப்பு கோருவது, அதே மாதிரி பயப்படுறது, இது என்ன? இதெல்லாம் கூட இபாதத்து தான். இதையும் மார்க்கம் இபாதத்துன்னு சொல்லுது. பயப்படுறது கூட இபாதத்து. பயம்னா எந்த பயம்? ஒருத்தவரு ஒரு பாம்பை பார்த்து பயப்படுறாரு, அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருந்தார் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இது இயல்பான பயம். ஒரு வனவிலங்கு ஒருத்தர் பார்த்தாரு, பயப்படுறாரு. இந்த பயம் என்ன? இயல்பான பயம். இதை பத்தி நம்ம சொல்ல. பயம் என்பது பாரு, நீங்க ஃபாத்தியா ஓதணும், இல்லை என்று சொன்னால் தர்கா கந்தூரில கலந்துக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த அவுளியாவுடைய கோப பார்வை உங்கள் மீது ஏற்பட்டுரும், உங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுரும், உங்க குடும்பத்துக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டுரும் என்று ஒருத்தர் சொல்றாரு. ஐயோ ஏதாவது ஏற்பட்டுருமா என்று ஒருத்தர் பயப்படுறாருன்னா இது என்ன பயம்? இது ஷிர்க். இப்படிப்பட்ட பயத்தை யார் மீது வைக்கணும்? ஒரு மனிதன் அல்லாஹ் மீது மட்டும்தான் வைக்கணும். நமக்கு ஒரு விஷயத்துல பயம் வருதுன்னு சொன்னா நம்பிக்கை நடிப்பில் அந்த பயம் யார் மீது மட்டும் இருக்கணும்? அல்லாஹ் மீது மட்டும்தான் இருக்கணும். அப்ப இந்த பயத்தை ஒருத்தர் அவுலியா மீது வைக்கிறாரு, மகான்கள் மீது வைக்கிறாரு, நல்லடியார் மீது வைக்கிறாருன்னா அது இணை வைப்பு. அதே மாதிரி பாருங்க, அறுத்து பலியிடுவது ஒரு இபாதத். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். 6வது அத்தியாயத்துல 163வது வசனம், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ் வ பிதாலிக உமிர்து வ அனா அவ்வல் முஸ்லிமீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகையும் என்னுடைய அறுத்து பலியிடக்கூடிய இந்த குர்பானி, என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மரணமும் அகிலத்தின் இரட்சகனாகி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது. அதில் அல்லாஹ்வுக்கு நான் எந்த இணை ஏற்படுத்த மாட்டேன். இதுதான் நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். முஸ்லிம்களின் முதலாளிமார் நானே ஆவேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றான். அப்போ அறுத்து பலியிடுறது ஒரு இபாதத்து. அது யாருக்கு மட்டும் செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ஒருத்தர் கேட்கிறாரு, அறுத்து பலியிடுறது இபாதத்து. இப்போ ஒருத்தர் கறி கடை வச்சிருக்காரு, இறைச்சி கடை வச்சிருக்காரு. அவர் கறியை யாருக்காண்டியா இருக்கிறார்? பிஸ்மி சொல்லிதான் இருப்பாரு. யாருக்காண்டியா இருப்பாரு? கறியை விற்கிறதுக்காக மக்களுக்காண்டியா இருப்பார். அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துட்டாரான்னு யாரும் சொல்லுவோமா? அது கிடையாது இணை வைப்பு. ஏன்? கறி அறுக்கிறவர் யாருமே நான் இந்த ஆட்டை அறுக்கிறேன், இதில் நான் விற்கக்கூடிய ஒவ்வொரு கிலோ கறிக்கும் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாரா? அப்படிலாம் இருக்கு. அவர் நோக்கம் என்னவா இருக்கும்? அதுல காசு பணம் பார்க்கணும், அப்போ பொருளாதாரத்தை பார்க்கணும், அது மட்டும் தான் இருக்கு. ஒருத்தர் அறுக்கிறாரு, அஜ்மீருக்கு போறாரு, நாகூர் தர்காவுக்கு போறாரு, அங்க போய் ஒரு ஆட்டை இருக்கிறார். அவரு நோக்கம் என்னவா இருக்கும்? இதை நான் செஞ்சா இதன் மூலமா இந்த அவுலியா எனக்கு அல்லாட்டை சிபாரிசு பண்ணுவாரு, அல்லாட்டை நெருக்கமாக்கி வைப்பாருன்றதுக்காக பண்ணுவார். இது ஷிர்க். அப்போ குர்பானி என்பது, அறுத்து பலியிடுவது என்பது, எந்த ஒரு அறுத்து பலியிடுவதை கொண்டு அல்லாட்டை நெருங்க முடியும், நன்மையை பெற முடியும், அல்லாட்டை நம்ம நெருக்கத்தை பெற முடியும் என்ற அடிப்படையில் நம்ம செய்யறோமோ அது இபாதத். அது யார்கிட்ட மட்டும் நம்ம செய்யணும்? யாருக்காக மட்டும் செய்யணும்? அல்லாஹ்வுக்காக மட்டும் தான் செய்யணும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காகவும் செய்யக்கூடாது. அடுத்து பாருங்க, 6வது அம்சம், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ يحثون على زيارة القبور لأنها تذكر بالآخرة وللسلام على أهلها والدعاء له لا بقصد التبرك بها ولا لدعاء صاحب القبر من دون الله أو الاستغاثة به أو التمسح بالقبر أو التوافي حوله أو الذبح عنده ونحو ذلك. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ எப்படிப்பட்டவங்க சொன்னா, கபர் ஜியாரத்தை ஆர்வம் ஊட்டுவாங்க. கபர் ஜியாரத் செய்யுங்க, கபர் ஜியாரத்து செய்யுங்கன்னு ஆர்வம் ஊட்டுவாங்க. சரி, அந்த கபர் ஜியாரத்தை செய்யறதுக்கு ஏன் ஆர்வம் ஊட்டுறாங்க? அது மறுமை சிந்தனை ஏற்படுத்தும், மரணத்தை பத்தி நமக்கு நினைவூட்டும். மேலும் அஹ்லு சுன்னத் எப்படிப்பட்டவங்க? கபர் ஜியாரத் செய்யறதுக்காக போனாங்கன்னா போய் அங்க துவாலாம் கேட்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட பிரார்த்தனை கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்கு அல்லாட்ட சலாம், அல்லாஹ் அவங்க மீது சலாமத்தை ஏற்படுத்து, நிம்மதியைத்தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்போ கபர் ஜியாரத்தை அஹ்லு சுன்னா செய்வதற்கு 2 நோக்கங்களை சொல்றாங்க. என்ன நோக்கம்? ஒண்ணு, கபர் ஜியாரத் செய்வதன் மூலமா மறுமை சிந்தனை நமக்கு ஏற்படும். ஒரு நோக்கம் என்ன? மறுமை சிந்தனை. ரசூலா சொல்றாங்க, குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபரி ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆகிரா. ரசூலா சொல்றாங்க, மக்களே, ஆரம்பத்துல உங்களுக்கு நான் கபர் ஜியாரத் செய்வதை விட்டு தடுத்திருக்கேன். ஆரம்பத்துல இஸ்லாமிய மார்க்க சட்டம் என்ன? கபர் ஜியாரத்தை செய்யக்கூடாது. ஏன்? மக்கள்கிட்ட ஜியாரத் செய்கிறோம்ன்ற பேர்ல இந்த ஷிர்க் வந்துடக்கூடாது, இறந்தவங்கள்ட்ட போய் கையேந்தி நின்றக்கூடாது என்பதற்காக ரசூல் என்ன செய்யறாங்க? ஆரம்பத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை, ஜியாரத் யாருமே செய்யக்கூடாது, தடுக்கப்பட்டுச்சு. பிறகு மக்கள் மத்தியில மார்க்கம் விளங்கினதுக்கு அப்புறம், தெளிவானதுக்கு அப்புறம் ரசூல் என்ன பண்றாங்க? இப்ப நீங்க ஜியாரத்தை செய்யுங்கன்றாங்க. ஏன் ஜியாரத்தை செய்யணும்?
கபர் ஜியாரத் செய்யறதுக்கு நோக்கம் என்ன? முதல் நோக்கம், கபர் ஜியாரத்தை செய்யும் போது வரும் என்ன மனசுல, நேற்றுலாம் நம்மளோட உயிரோட இருந்தவங்க, நம்மளோட பழகியவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, நாமளும் ஒரு நாளைக்கு போக போறோம் என்ற அந்த மரண சிந்தனையை பற்றியும் மறுமை சிந்தனையை பற்றி எண்ணம் வரும். இதுக்கு தான் கபர் ஜியாரத்தை அனுமதிக்கப்பட்டது. இது ஒரு நோக்கம். ரெண்டாவது நோக்கம் என்ன? ரசூலா சொல்றாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் கபர் ஜியாரத் செய்தா என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷாஅல்லாஹ் பிக்கும் லாயிகூன் வ அஸ்அலல்லாஹ லனா வ லக்கும் அல் ஆஃபியா. சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுது, கபர் ஜியாரத் செய்ய போனா நாங்க என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கபர் ஜியாரத் செய்ய போனா இந்த துவாவை ஓதுங்க. என்ன துவாவை? கபர்ல அடக்கமாயிருக்கக்கூடிய முஸ்லிமானவங்களே, முஃமினானவங்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாமத் ஏற்படட்டும், அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது ஏற்படட்டும். நீங்களா எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க, நாங்களும் உங்களை அடைய இருக்கிறோம். எங்களுக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் நாங்க அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேட்கிறோம். ஆஃபியத்துனா நிம்மதி, நன்மை, நலவு, இது மாதிரி அம்சங்கள். இதை நாங்க அல்லாஹ்ட்ட உங்களுக்காக வேண்டியும் எங்களுக்காக வேண்டியும் கேட்கிறோம். இதை நீங்க துவாவை ஓதுங்கன்னு. அப்ப கபர் ஜியாரத் செய்யறதுக்கு ரெண்டாவது நோக்கம் என்ன? கபர் ஜியாரத் செய்யக்கூடிய உயிரோடு உள்ள மனிதன் இறந்தவங்களுக்காக வேண்டி இவரு அல்லாஹ்ட்ட கேட்பார், அல்லாஹ் எனக்கும் நன்மையத்தா, இறந்து போன அந்த மனிதனுக்கும் நன்மையத்தா, எனக்கும் ஆஃபியத்தை கொடு, அவருக்கும் ஆஃபியத்தை கொடு என்று இறந்தவருக்கு இவரு உபகாரம் பண்ணுவார். எப்படி? அல்லாஹ்ட்ட கேட்டு உபகாரம் பண்ணுவார். அப்ப கபர் ஜியாரத் ரெண்டு நோக்கத்துக்காக அனுமதிக்கப்பட்டுச்சு. ஒண்ணு என்ன நோக்கம்? மறுமை சிந்தனை ஏற்படும். ரெண்டாவது நோக்கம் என்ன? இறந்து போனவங்களுக்கு நன்மை அளிக்கணும். எப்படி நன்மை அளிக்கணும்? போய் பூந்தியையும் லட்டையும் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. மரம் என்ன அர்த்தம்? அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணணும். அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்றது இல்லை, அல்லாஹ் இவங்களை மன்னிச்சுடு, இவங்களுக்கு நிம்மதியத்தா, இவங்களுக்கு ஆஃபியத்தை கொடு என்று அல்லாஹ்ட்ட கேட்கறது. இதுக்கு தான் கபர் ஜியாரத்தை அனுமதிக்கப்பட்டுச்சு. நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? கபர் ஜியாரத்ன்ற பேர்ல போய் இந்த ரெண்டு நோக்கத்தை விட்டுட்டாங்க. போய் இறந்தவங்கள்ட்ட, இறந்தவங்களே எங்களுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட மன்றாடுங்க, எங்களுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணுங்க, எங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை, குழந்தை கொடுங்க, எங்களுக்கு வியாபாரத்தை நஷ்டம் ஏற்படுச்சு, எங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுங்க, நோயா இருக்கிறோம் நிவாரணத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க, எங்க குடும்பத்துல பிரச்சனையா இருக்குது, எங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுங்க. இதை கேட்கறதுக்கு ரசூலுல்லாஹ் ஜியாரத்தை சொன்னாங்க. ஜியாரத்துக்கு நோக்கம் என்ன? மறுமை சிந்தனை ஏற்படணும். இங்க போய் அல்லாஹ்ட்ட கேட்கறதுனா போய் உட்காந்து கபர்கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தேன்னா இப்படிப்பட்ட ஜியாரத்து கிடையாது. அப்ப அஹ்லு சுன்னா ஜியாரத் என்பது இதுக்கு தான் சொன்னாங்க. எது? இந்த ரெண்டு நோக்கம். ஒண்ணு மறுமை சிந்தனை வரணும், ரெண்டாவது என்ன வரணும்? இறந்தவங்களுக்கு அல்லாஹ்ட்ட அவங்களுடைய நன்மையை அல்லாஹ்ட்ட கேட்குது. அவங்களுக்கு நன்மையை அல்ல, எங்களுக்கு நன்மை கூட அவங்களுக்கும் கொடு. இவங்க என்ன பண்றாங்க? இறந்தவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க. இது தப்பு. அஹ்லு சுன்னா இந்த நோக்கத்திற்காகத்தான் கபர் ஜியாரத் என்ன செய்யறாங்க. அதை விட்டுட்டு கபர்கள்ட்ட போய் தேவைகளை கேட்கறதோ அல்லது கபர்கள்ட்ட நின்று நம்ம பயபக்தியோடு அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் நமக்கு எல்லாம் கொடுத்துவான்றதுனா அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க? பள்ளியில அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டாங்க, அவங்க இருக்கிற இடத்துல அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டாங்க. அந்த ஊர்ல ஏதாவது பிரபலமான தர்கா இருக்கும், அங்க போய் நின்றுட்டு அங்க அடக்கமானவன்ட்டு நின்று போய் கேட்பாங்க. ஏன்? அவங்க நம்பிக்கை, இங்க நின்று கேட்டா நம்ம துவா கபூல் ஆகும். இதெல்லாம் மார்க்கத்துல கூடாது. இது ஷிர்க்குக்கு வழிவகுக்கும். ஒரு மனிதன் அங்க நின்று நேரடியா கபர்கிட்ட கேட்டா பெரிய ஷிர்க்கு, அங்க நின்று அல்லாஹ்ட்ட தான் கேட்கறேன்னா சின்ன ஷிர்க்கு. எதுவா இருந்தாலும் மார்க்கம் தடுக்குது. அப்ப இது அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை கிடையாது என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இதை முடிச்சுக்கோமா? கேள்வி ஆரம்பிச்சோம். அடுத்து பாருங்க, ஏழாவது அம்சம். அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅ யுஸ்மிதூன லில்லாஹி அஸ்ஸ வஜல் ஜமீஅ ஸிஃபாத் அல்லதி அஸ்பதஹா லினஃப்ஸி வ அஸ்பதஹா லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கைரி தஅதீரின் வலா தஅவீலின் வ அம்மா கைருஹும் ஃபயன்ஃபூன அன்ஹு ஸிஃபாத்திஹி அவ் யுஸ்மிதூன பஅதா வ யுஅபிலுன பஅத அல்-ஆഖர். சொல்றாங்க, அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅ எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தனக்கு என்னென்ன பண்புகள், அல்லாஹ்
தனக்கு என்னென்ன சிபத்துகள் பண்புகள் இருப்பதா சொல்லியிருக்கிறானோ அதை எல்லாத்தையும் உறுதிப்படுத்துவாங்க. அதுல எந்த ஒன்றையும் என்ன செய்ய மாட்டாங்க, பொருள் மாற்றவும் மாட்டாங்க, மறுக்கவும் மாட்டாங்க. அதான் நான் முன்னாடி கூட உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ் தனக்கு இரு கைகள் இருப்பதா சொல்றான். கைகள்லாம் என்ன, நமக்கும் கை இருக்குது, அல்லாவுக்கும் கை இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்னால போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணாங்க, நாங்கள் கை என்றால் கையே இல்லை என்று மறுக்கிறோம் என்று மறுத்தாங்க. அப்படி அஹ்லு சுன்னா மறுக்க மாட்டாங்க. அஹ்லு சுன்னா அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணாங்க, நமக்கும் கை இருக்குது, அல்லாவுக்கும் கை இருக்குது, இப்ப ரெண்டு பேர் ஒன்னா போயிடுவாங்க, கை என்றால் கை கிடையாது, சக்தி ஆற்றல் வல்லமை மாத்தலாம் மாட்டாங்க. கையா கைன்னா கைதான், அல்லாவுக்கு முகமா முகம்னா முகம்தான். நேரடியா என்ன செய்வாங்க, அதை உறுதிப்படுத்துவாங்க. பொருளை மாற்றவும் மாட்டாங்க, மறுக்கவும் மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, லைஸ கமிஸ்லி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லை, அல்லாஹ் கேட்பவன் பார்ப்பவன். இந்த வசனத்தை நல்லா கவனமா பாருங்க. இந்த சின்ன ஒரு வசனத்தை நம்ம முறையா விளங்கிட்டா எல்லா விஷயத்தையும் சரியா விளங்கிடும். அல்லாஹ்வுடைய பெயர் பண்பு தொடர்பான விஷயத்துல அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன். என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு நாமளும் கேட்கிறோம், மனிதர்களாகி நாமளும் பார்க்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான், அல்லாஹ்வும் பார்க்கிறான். நாமளும் அல்லாஹ் ஒன்னாயிட முடியுமா? முடியாது. ஏன்? அல்லாஹ் என்ன சொல்றான், அவனை போன்று எதுவுமே இல்லை. அல்லாஹ் கேட்பான், மனிதனும் கேட்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான், மனிதனும் பார்க்கிறான். ஆனா அல்லாஹ் மாதிரி யாராலையும் பார்க்க முடியாது, அல்லாஹ் மாதிரி யாராலையும் கேட்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்லிட்டான், அவனை போன்று எதுவுமே இல்லை. அப்ப பார்க்கிறது கேட்பது இந்த பண்பு மனுஷனுக்கும் இருக்குது, பார்ப்பது கேட்பது என்ற பண்பு அல்லாஹ்வுக்கும் இருக்குது. ஆனா என்ன, ரெண்டுமே வேற வேற. ஏன்? அல்லாஹ் அவனை போன்று எதுவுமே இல்லைன்னு சொல்றான். இப்ப சின்ன ஒரு உதாரணம் பாருங்களேன். படைப்பினத்துல கொசுவுக்கு கால் இருக்கா? கொசுவுக்கு கால் இருக்கு. மனுஷனுக்கு கால் இருக்கா? கால் இருக்கு. யானைக்கு கால் இருக்கா? இருக்கு. படைப்பினத்திலேயே இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? படைப்பினத்துக்குள்ளேயே இவ்வளவு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொன்னா படைப்பாளனையும் படைப்பையும் நம்ம எப்படி ஒருமைப்படுத்த முடியும், எப்படி ஒப்பிட முடியும்? அல்லாஹ் நம்ம கேட்கறதுன்னு சொன்னா நாமளும் கேட்க, ரெண்டு பேரும் உன்னால போயிடும், எப்படி சொல்ல முடியும்? படைப்பினத்துக்குள்ளே இவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அவனை போன்று எதுவுமே இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன் என்று தெரியப்படுத்துறான். அடுத்து பாருங்க, எட்டாவது ஒரு விஷயம். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ يعتقدون أن الإيمان قول وعمل يزيد وينقص ولا يخرجون عمل الجوارح من الإيمان كالمرجئة ولا يكفرون أهل القبلة بمطلق معاصي والكبائر كالخوارج. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் எப்படிப்பட்டவங்க சொன்னா, அவங்க சொல்லுவாங்க ஈமான் என்பதுல நம்பிக்கையும் வரும் அமலும் வரும். ஈமான் சொன்ன நம்பிக்கையும் வரும் அமலும் வரும். ஈமான் என்பது கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். ஈமான் என்பது கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். மேலும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் உடல் உறுப்புகளை கொண்டு செய்யப்படக்கூடிய எந்த ஒரு அமலையும் ஈமானுடைய வரைவிலக்கிலிருந்து எடுத்துட மாட்டாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல வழிகட்ட கூட்டத்தில் ஒரு கூட்டம், என்ன கூட்டம்? முர்ஜியான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தார்கள் என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க, ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை மட்டும்தான் வரும், அமல்கள் எல்லாம் வராது. ஒருத்தவன் தொழுவுறான், தொழுவாம போறான், அதனால் அவனுடைய ஈமானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது சொல்லுவாங்க. ஃபிரௌன் இருந்தான், ஃபிரௌன் ஏதாவது நல்லது செஞ்சா அவனுக்கு ஏதாவது பயன் ஏற்படுமா? ஃபிரௌன் ஏதாவது நல்லது செஞ்சா பயன் ஏற்படுமா? ஏற்படாது. ஏன்? அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? குஃபர் இருந்துச்சு. குஃபர் என்பது இருந்து நன்மை செய்தால் எப்படி பயனளிக்காதோ அது மாதிரி ஒருவரிடத்தில் ஈமான் வந்து அவர் என்னத்தை பாவத்தை பண்ணாலும் அந்த ஈமானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொன்னார். மார்க்கத்தில் இது தவறு. ஈமான் என்பது என்ன செய்யும்? கூடவும் செய்யும் குறையும் செய்யும். இபாதத்துகள் ஒருத்தர் ஈடுபாடு காட்டுறாரு, நன்மையான விஷயங்கள் ஒருத்தர் போறாருன்னா ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஒருவர் பாவத்தின் பக்கம் போறாருன்னா ஈமான் குறையும். அப்ப ஈமான் என்பது கூடவும் செய்யும் குறையும் செய்யும். அதே மாதிரி பாருங்க, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் எப்படிப்பட்டவங்க சொன்னா, கிப்லாவை முன்னோக்கி, அதாவது முஸ்லீமாக இருந்து
பாவங்களை செய்யக்கூடிய பெரும்பாவம் ஷிர்க்கை தவிர மற்ற பெரும்பாவம் செய்யக்கூடிய யாரையும் காஃபிர் என்று டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஷிர்க்கை தவிர மற்ற பாவத்தை செய்யக்கூடிய பெரும்பாவத்தை செஞ்சுட்டா அவனை யாரையும் அஹ்லு சுன்னah எப்படி பார்க்க மாட்டாங்க, காஃபிராக பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இது அஹ்லு சுன்னத் ஜமாத்தை பற்றியுள்ள சில முக்கியமான தகவல்கள் நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் இந்த 8 விஷயங்கள் போதும். வேற ஏதாவது மார்க்க சந்தேகங்கள் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லயோ அல்லது பொதுவான விஷயங்களோ இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கிறீங்க.